ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து என்ன நடக்க போகுது, அதாவது ஆகஸ்ட் 3லேருந்து என்ன நடக்க போகுது, அதுக்கு ஆகஸ்ட் 17 வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது முழு விவரத்தோட சொல்ல போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணிவிட்டு எங்கேயுமே போகாமல் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக கவுன்சிலிங்கை முடிச்சிடலாம். ஆகஸ்ட் 3லேருந்து 17 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நடுவில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்படி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் எங்கே போகணும், எங்கே போய் ஃபீஸ் கட்டணும், அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எப்படி இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் போட்டி எப்படி இருக்குது நாளை அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருந்தாலும் சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். எல்லாத்துக்குமே போய் சேர்த்துருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்த்துருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 2000க்கு மேலே லைக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக என்னை வாழ வைக்கிறதுக்காக லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போட்டி எப்படி? சரி, ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் 2க்கு யாரை கூப்பிட்ருக்காங்க? 171லேருந்து 135.75 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 37,977 ரேங்க்லேருந்து 1,31,093 ரேங்க் வரை கூப்பிட்ருக்காங்க. இவங்க மட்டும்தான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ரவுண்ட் 3 வெயிட் பண்ணு, ரவுண்ட் 1க்கு முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2காரங்களுக்கு இதுதான் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் கூட்டி தான் பசங்களை கூப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 93,117 பேர். ஜென்ரலில் 7.5 சொல்கிறேன். 3ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க. 3/8/2026, 4/8/2026, 5/8/2026. திங்கக்கிழமை, டியூஸ்டே, வெனஸ்டே 3 நாள். அதாவது 5ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதாவது 3ஆம் தேதி காலையில், 5ஆம் தேதி 5 மணிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாக்குக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 3 மணி 2 மணிக்கு 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேனுவலாக லாக் பண்ணிக்கலாம். ஓடிபி ஜென்ரேட் ஆகும். மேனுவலாக லாக் பண்ணும்போது அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி அடித்தா மேனுவலாக லாக் பண்ணிடலாம். ஏன் சார் மேனுவலாக லாக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ உங்கள் வீட்டில் வந்து தெரியாமல் வந்து ஆர்டரை மாற்றிட்டாங்கன்னா அதனால் லாக் பண்ணுறது சேஃப். ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி 3 மணி 2 மணிக்குள்ளே லாக் பண்ணிவிடுங்க. இல்லைனா 5 மணிக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் லாக் வெயிட் பண்ணாதீங்க, மேனுவல் லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக சாய்ஸஸ் வந்து கொடுத்துருவீங்க. எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணும்னு பாருங்கள். நிறைய சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஒரு கல்லூரியில் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ கல்லூரி வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்து சாய்ஸஸ் கொடுங்க. ஓகே, அடுத்தது ஒரு நாள் கேப் விட்டு 7/8 தேதி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்லூரின்னு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ஒரு கல்லூரி கிடைக்கும், ஒரு பிரான்ச்சு. உங்கள் கம்யூனிட்டி அலர்டட் கம்யூனிட்டினா ஓசியில் கிடச்சிருக்கா இல்லை உங்கள் கம்யூனிட்டியில் கிடச்சிருக்கான்னு தெரியும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஓசியில் ஃபஸ்ட்டு சீட் இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் உங்கள் கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓசியில், அதாவது ஒவ்வொரு சாய்ஸும் செக் பண்ணிட்டு வரும். அப்போ ஒவ்வொரு சாய்ஸ்லையும் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும், இல்லைனா பிசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். அடுத்த சாய்ஸில் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும், பிசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். அடுத்த தேர்ட் சாய்ஸில் ஓசிலே சீட் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். அலர்டட் கம்யூனிட்டின்னு ஓசின்னு வந்துடும். ஓசியில் இல்லைனா பிசியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். சில பிசியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும், உங்கள் கம்யூனிட்டியில் இருந்தால் எடுத்து கொடுத்துரும். அப்போ அலர்ட் கம்யூனிட்டி பிசின்னு வரும். சரிங்களா? அலர்டட் கம்யூனிட்டி வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன கோர்ஸு என்ன காலேஜுன்னு கிடச்சிரும், உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிரும். இப்போது உங்களுக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 7ஆம் தேதிக்கு நீங்கள் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆனோடனே 8ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பண்ணணும். நீங்கள் 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகாது. இது அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகாது. நம்ம சப்மிட் பண்ணால் தான் மூவ் ஆகும் அடுத்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதனால் தயவு செய்து என்ன பண்ணணும், நீங்கள் தான் சப்மிட் பண்ணணும், மேனுவலாக சப்மிட் பண்ணணும். ஸோ பண்ணிடுங்க. ஸோ இதை 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே பண்ணனா சீட்டு போயிடும். அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. சீட்டு போயிடும், அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட் ஆர்டரே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. சாய்ஸஸ் 1, 2, 3, 4, 5ன்னு வைக்கிறீங்க. அதில் மொதல் ஆப்ஷனே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். என்னென்னா, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட் 1, அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அடுத்தது குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இந்த 3 தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இந்த 3ல் ஏதோ ஒன்றுனா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுவீங்க. ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். அவ்வளோதான். இது ரேர் கேஸில் தான் நடக்கும். ஒருவேளை எக்ஸப்ட் ஃபஸ்ட் சாய்ஸ், மொதல் சாய்ஸ் தவிர 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 50வது சாய்ஸ், 20வது சாய்ஸ், மொதல் சாய்ஸை தவிர வேறு எந்த சாய்ஸஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட். நான் வந்து இப்போ கிடைச்ச ராஜலட்சுமி கல்லூரியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது ப்ராசஸ். அடுத்து அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்பார்ட்மெண்ட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ராஜலட்சுமியை மேலே ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு அர்த்தம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு அர்த்தம்.
இப்போ இந்த சாய்ஸஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஜியில் விஎல்எஸ்ஏ டிசைன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண மேலே அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போர்டில் எதாவது கிடைக்குமா, அதாவது இந்த 8 சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். அதுதான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். நான் அக்செப்ட் பண்ணதுக்காக டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன். மேலே ஏதாவது கிடைக்குமாங்கிறது அந்த ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி தெரியும். ஓகேவா? ஸோ மேலே யாரோ விட்டுட்டு போயிருந்தால் நமக்கு கிடைக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் நல்ல வரம் தான், நல்ல ஆப்ஷன் தான். பட் பார்த்து கொடுங்க. பிடிச்சிருந்தா ஒரே மட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்த டிக்ளைன் கரண்ட் ஆல்போன் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூமெண்ட்டு. இந்த ராஜலட்சுமி எனக்கு வேண்டாம், நான் வந்து மேலே எதாக இருந்தால் எடுத்துக்கிறேன்ப்பா, மேலே எதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு போயிடும். சரிங்களா? அடுத்த டிக்ளைன் தி கரண்ட் ஆல்போன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். எனக்கு இந்த ராஜலட்சுமி வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். அப்போர்டெலாம் பார்க்காது, அடுத்த ரவுண்ட் போயிடும். அவ்வளோதான். லாஸ்ட்டு குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இன்னொன்று அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் மேலே ஏதாவது கிடச்சா திரும்ப அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடைக்காது. மேலே ஏதாவது கிடச்சா அதுதான் ஃபைனல், நீங்கள் எடுத்தாகும். இல்லை அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலே அப்போர்டில் எதுவும் கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறதே தான் கிடைக்கும். அது மனசு மாறக்கூடாது. அதே தான் உங்களுக்கு 17ஆம் தேதி கிடைக்க போகிற காலேஜ், எந்த காலேஜ் இருந்தாலும் எடுத்துக்கணும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டில். ஓகே, மேலே இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடைக்கும். இப்போது நாட் அ லெட்டர் வந்துச்சு, எனக்கு கல்லூரியே கிடைக்கல. 7ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்டை நாட் சாய்ஸ் பண்ணி தப்பாக பண்ணி அந்த மாதிரி கேவலமாக பண்ணி கம்மியான சாய்ஸ் கொடுத்த நாட் அ லெட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி வரும். என்னன்னா, இஃப் அலர்டட் அண்ட் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம். உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஆர்எல்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இவ்வளோதான் வரும். ஒன்று நீங்கள் அடுத்த ரவுண்டு போகணும், இல்லைனா நீங்கள் கொடுத்த சாய்ஸஸை அப்போர்ட்லேருந்து ஒரு டைம் கம்ப்யூட்டர் பார்க்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா. நாட் அ லெட்டர் வந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்லேருந்து உங்கள் சாய்ஸை செக் பண்ணும். சீட் இருந்தால் எடுத்து கொடுக்கும். இந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு 17ஆம் தேதி தான் தெரியும். அப்படி வரல அப்படின்னா, மேலேருந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அவ்வளோதான். ஸோ 7ஆம் தேதி நீங்கள் 8ஆம் தேதிக்குள்ளே இந்த கன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பண்ணணும். இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸ் 3 பாசிபிலிட்டி சொன்னல, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே பண்ணலனா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். கட்டாயமாக மேனுவலாக நீங்கள் பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சா அடுத்தது யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்களா, மொதல் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஐ வில் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன், அதுக்கு நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். 9/8/2026 13/8/2025 இந்த 5 நாளுக்குள்ளே போடணும். இந்த 5 நாளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அலாட்மெண்ட் உங்களுக்கு ஆர்டர் வரும், ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். காலேஜ் ரிப்போர்ட் பண்ணணும், நீங்கள் போய் தானாக போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க, எவ்வளோ லட்சம் கட்டணும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்கிறது தயவு செய்து கேளுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்காம விட்டிங்கன்னா அதில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு ஃபீஸ் போட்டிருக்கு 27,500. அது இல்லை, காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 7.5 ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அதில் ஃபீஸ் காட்டாது. உடனே ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க. ஃபோன் பண்ணி 7.5க்கு ஃப்ரீ தான். மித்தபடி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். புரியுதுங்களா? எதுக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், எவ்வளோ ஃபீஸ் நான் கொண்டு வரணும். ஃபஸ்ட் இயரில் லோன் கிடைக்காது, லோன் அதுக்கப்புறம் தான் போக முடியும். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க தயவுசெய்து. ஸோ 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் கூட நீங்கள் மெதுவாக கூட கட்டிக்கலாம். அது நீங்கள் காலேஜ்கிட்ட பேசுகிறத எல்லாமே. ஸோ எல்லாமே காலேஜ்கிட்ட பேசிக்கணும். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். என்னெல்லாம் டாக்குமெண்ட்? ப்ரொஃபிஷியல் டாக்குமெண்ட், 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோ கீழே. அப்போ நீங்கள் அது வந்து உங்களோட கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி சீல் அடிச்சுட்டு கொண்டு போகணும். அடுத்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்மகிட்ட இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்களே ஃபில் பண்ணிட்டு சைன் போட்டு கொடுத்தா போதும். அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பின் பண்ணி கொடுத்தா போதும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் தேவை இருந்தால், இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 9லேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷனை பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரிங்களா? அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு யார் கொடுத்துருக்கா, அக்செப்ட் மேலே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குற கொடுத்துருப்பீங்கள்ல, அவங்களுக்கு வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். 9லேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும். நீங்கள் டிஎஃப்சிக்கோ இல்லை காலேஜுக்கோ போகாமல் விட்டிங்கன்னா உங்கள் சீட் ரத்தாயிடும், கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. ஓகேவா? டிஎஃப்சிக்கு போகிறது எதுக்காகனா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு டிஎஃப்சியில் ஒரு தொகை கட்டணும். ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் எதுவும் கட்ட வேணாம். இந்த டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். மித்தபடி மீதி எல்லாத்துக்கும் அதில் ஃபீஸ் காட்டும். எவ்வளோ ஃபீஸ் காட்டுதோ அந்த ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். அக்செப்ட் பண்ணதுக்காக டிஎஃப்சியில் போய் கட்டுறீங்க. அந்த டிஎஃப்சியில் கட்டின பணம் எந்த காலேஜ் உங்களுக்கு 17ஆம் தேதி கிடைக்க போகுது அப்போர்டில்,
அந்த காலேஜுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்டும் பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து போதும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் SC SC ST, உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக், உங்கள் அப்பா அம்மாவோட பாஸ்புக் இருக்குல்ல, பேங்க் பாஸ்புக், அது எதுக்குன்னா ஒருவேளை உங்களுக்கு காலேஜ் பிடிக்கலன்னா டிடி எடுத்து அவங்க வந்து அதாவது அந்த அந்த பேங்க்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பண்ணிடுவாங்க, ரிவாக் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து பணம் போடுறதுக்காக அந்த வந்து பாஸ்புக் வந்து கேட்குறாங்க. அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் ஜெராக்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு போகணும். ஜாயின்ட் டிக்ளரேஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யார் யாருக்கு இருக்கோ ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணி அதை கூட பின் பண்ணி கொடுத்துருங்க. இந்த 5 நாளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? உங்கள் சாய்ஸஸ் இப்படி தான் இருக்கும். நான் எப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 13ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு. 17ஆம் தேதி என்ன நடக்கும்னா அந்த 3 நாள் கேப்பு. அந்த 3 நாள் என்ன கேப்புன்னு Day 1, Day 2, Day 3, அதாவது 14, 15, 16 3 நாள் கேப்பு. இப்போ யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருப்பான், அப்போர்டு எல்லாரும் கொடுத்துருப்பான். யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் TFCயில் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருப்பான், காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருப்பான். அந்த சீட் ஏதாவது இருந்தேன்னா உங்களுக்கு ஏதாவது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம், அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம், நாட் லெட்டர் வந்தவங்களுக்கு அப்போர்டில் கிடைக்கலாம். சரிங்களா? நாட் லெட்டர் வந்தவங்க அப்போர்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கும் கிடைக்கலாம். இது பாசிபிலிட்டி தான், கம்மி தான். பட் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு மேலே கிடைக்கலன்னா அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைக்கும். மீதி எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. இவ்வளோதான். இவ்வளோ பேரும் அப்போர்டு ரிசல்ட் 17ஆம் தேதி தெரியும். ஸோ 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இது 7.5 ரிசர்வேஷன். அதே டேட்டுக்கு என்ன ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்னா 2571 ரேங்க்லேருந்து 18,036 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் 3, 4, 5 பேரலாக 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஜென்ரல்லையும் பண்ணணும், 7.5லையும் பண்ணணும். உங்களுக்கு 2லையுமே பண்ணுங்கள். 2லையுமே 2 அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 2லையுமே அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு 2லையுமே பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை 7.5ல ஃப்ரீ சீட் கிடைக்கலன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு தரம் குறைந்த கல்லூரி கிடைச்சுன்னா ஜென்ரல் நல்ல கல்லூரி கிடைச்சா கூட போயிருங்க. ஆனால் 7.5ல நல்லபடியாக பண்ணுங்கள், நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. ஸோ 2லையுமே 2 அலாட்மெண்ட் வரும். லாஸ்ட்டில் எது கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ ரிப்போர்ட் டு TFC, ரிப்போர்ட் டு காலேஜ், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க சேம் டேட் 9லேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன், அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் அப்போர்ட் ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போர்ட் ரிசல்ட் எல்லாமே யாரெல்லாம் அப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே டேட் தான். இப்போ நான் சொன்ன ஜென்ரலில் என்ன டேட்டோ அதே தான் 7.5 ரிசர்வேஷனுக்கு பேரலாக நடக்கும். இப்போ போட்டி எப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் 2,33,812 பேர்த்தில் இதுதான் வந்து போட்டி. ஆனால் இது பார்க்காதீங்க, ரவுண்ட் 2க்கான போட்டி இதுதான். ஜென்ரலாக 93,117 பேரில் ஓசியில் எவ்வளோ பேர், பிசியில் எவ்வளோ பேர், பிசிஎம்ல எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர், எஸ்சியில் எவ்வளோ பேர், எஸ்டியில் எவ்வளோ பேர். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் போட்டி போட போகிறாங்க. ஏன்னா ஜென்ரலில் ஓசியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் செக் பண்ணி கிடைக்கலன்னா உங்கள் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும். அதனால் பிரச்சனையே இல்லை. தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்யூனிட்டியில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிட்டியில் நீங்கள் முன்னாடி எவ்வளோ முன்னாடி இருக்கீங்கன்னு பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தா போதும். பிசியில் தான் அதிக போட்டியாக இருக்குது, எம்பிசியில் தான் அடுத்து அதிக போட்டியாக இருக்குது. ஸோ உங்கள் பாருங்கள், மீதி இருக்கிறவங்களுக்குலாம் போட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் சாய்ஸஸ் கம்மியாக வைக்க வேண்டாம், அதிகமாக வைங்க. பிசி எம்பிசி அதிகமாக வைக்கிறதுக்கு ஆனால் முயற்சிகள் பாருங்கள். அண்ட் மீதி இருக்கவங்களும் ஓசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வைக்கணும். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் நம்ம டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஹெல்ப் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எங்களுடைய நம்பர். ஸோ உங்கள் டீமோட நம்பர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை PDF, ஒரிஜினல் PDF இருக்கு இல்லையா, ஒரிஜினலாக நீங்கள் கவர்மெண்ட் போர்ட்டலில் பண்ணிப்பீங்களா, அந்த PDFை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா மேலே வைக்கிறதா கீழே வைக்கிறதா, எந்த காலேஜ் ஆட் பண்ணுறது, ஏதாவது வேரியேஷன் இருக்கா, எல்லாமே சொல்லுவோம். நாட் லெட்டர் வராமல் இது வரைக்கும் முதல் ரவுண்டில் 5000 பேர்த்துக்கு நாங்கள் வந்து நல்ல காலேஜ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ 2ஆவது ரவுண்ட்லேயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆளுங்கிட்ட நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். 93,000 பேர் இருக்கீங்க, 70,000 பேராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். ஸோ உங்களுடைய PDF அனுப்பிச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். PDF அனுப்பும்போதே கட் ஆஃப், கம்யூனிட்டி, உங்கள் ஜென்ரல் ரேங்க்கு பேர் அனுப்பிச்சிங்கன்னா தான் தெரியும் என்னென்னு, எந்த ரேங்க்கு கிடைக்குன்னு எங்களுக்கு பார்த்தா தெரியணும்ல எந்த கல்லூரின்னு. ஸோ அதனால் PDF அனுப்பும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் அனுப்பிடுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 7.5 ரிசர்வேஷனுக்கு போட்டி ஓவரால் தமிழ்நாட்டில் இது. பட் இந்த ரவுண்டில் 2ஆவது ரவுண்டில் 15,466 பேரில் ஓசியில் எவ்வளோ பேர், பிசியில் எவ்வளோ பேர், பிசிஎம்ல எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், எஸ்சியில், எஸ்சியில், எஸ்டியில். ஸோ இங்கே பிசி எம்பிசி தான் போட்டு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்,
சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும். இதுக்கெல்லாம் சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும். 7.5 பொறுத்த வரைக்கும் நீ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்க ட்ரை பண்ணு. உனக்கு பிசி எம்பிசிக்கு சீட்டு கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் பின்னாடி ரேங்க் இருந்தேன்னா என்ன பண்ணணும்னா சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். புரியுதா? அதிகமான எவ்வளோ கொடுப்ப? நீ வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும்னா ஒரு 300லேருந்து 400 சாய்ஸஸ்க்கு மேலேயே கொடுக்க ட்ரை பண்ணு. உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய சாய்ஸஸ் கொடு, பிளென்டி ஆஃப் காலேஜஸ் கொடு. ஓகேவா? ஸோ 7.5 ரிசர்வேஷன் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த போட்டியெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடிகிறது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 3லேருந்து 17க்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது புரிஞ்சிருக்கும். மீதி டிக்ளைன் கொடுத்தவன், நாட் அலர்ட் வந்தவன், டிக்ளைன் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவன் 17ஆம் தேதி முடி வெயிட் பண்ணணும். 17ஆம் தேதி வந்து வெயிட் பண்ணி ஏதாவது கல்லூரி கிடச்சா சேர்ந்துருவான். இல்லை அப்படின்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவான். இவ்வளோதான் ப்ராசஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே வீட்டில் உட்காந்து எல்லாம் பண்ணி நீங்களே ப்ராசஸை முடிச்சலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் ரீஜன், சென்னை ரீஜன் சாய்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. அதாவது நான் சொல்லக்கூடியது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் சாய்ஸ் ஆரம்பித்து கேட்டுக்கலாம். இப்போ கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் டீமோட சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. தேங்க்யூ.